வணக்கம் உலக தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நாம இந்த சீசன்ல பார்த்துட்டு இருக்கிறது எப்படி திருக்குறள் நம்முடைய நவீன உளவியல், அதாவது மாடர்ன் சைக்காலஜி கூட ஒன்றிணைந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துது அப்படிங்கிறதுதான். திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயங்களே இல்லைங்க. திருக்குறள்ல எல்லாத்தையும் பத்தியும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மனம், உடல், உயிர், ஆத்மா, காமம், மாரல், எத்திக்ஸ், அரசியல் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. சரி, நாம இன்னைக்கு பேச போற குறள் ஒரு முக்கியமான குறள். அதாவது நம்முடைய துன்பத்தை மறக்கக்கூடிய மனம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இத சொல்றாருங்க. 622வது குறள், வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதாவது என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்தனைய இடும்பை, இடும்பைன்னா துன்பம், எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை. வெள்ளத்தனை இடும்பை அப்படின்னா வெள்ளம் போல, தலைக்கு மேல வெள்ளம் போல சொல்ல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸான வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும் கூட அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் அப்படின்னா, அறிவுடையான், அறிவுடையவர்கள், இன்டெலிஜென்ஸ் அதிகமா வளர்த்து இருக்கக்கூடிய மக்கள் தன் மனதை சரியான வழியில் வழி நடத்தும் போது அந்த துன்பத்தினுடைய தாக்கம் மெதுவா குறைய தொடங்குவாங்க. இதைத்தாங்க வள்ளுவர் சொல்றாரு. இவ்வளவு அழகான வரிகள். வெள்ளத்தனையே இடும்பை, வெள்ளம் போல இருக்கக்கூடிய துன்பம் கூட அறிவுடையவர்கள் தங்களுடைய உள்ளத்தை சரியாக வழிநடத்தும் போது துன்பம் குறையுது, துன்பம் இல்லாம கூட போகுதுங்க. சரி, இதுக்கும் நம்ம சைக்காலஜிக்கும் என்ன ஒற்றுமை? துன்பம், சரி, துன்பம்ங்கிறது எப்படி வருங்க? உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வரும். அறிவுக்கு துன்பம் வராதுங்க, ஆத்மாவுக்கு துன்பம் வராதுங்க. உடலுக்கு துன்பம் வரலாம். நம்ம ஒரு மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், நிறைய வேலை செஞ்சிட்டோம், தவறான உணவு சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும் போது உடம்புக்கு அந்த தொந்தரவு வருங்க, துன்பம் வரும். மனத்துக்கும் உடல் மாதிரிதான். ரொம்ப அதிகமா மனதுக்கு வேலை கொடுத்துட்டோம், தவறான எண்ணங்கள் எடுத்துட்டோம், தவறான சூழ்நிலைகள் இருந்துட்டோம், என்ன தவறான சில விஷயங்களை செய்து எண்ணம் எண்ணி உணர்ந்து தவறான விஷயங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது கூட மனம் வலிக்குங்க. ஆனா அறிவுக்கு மட்டும் வழி இல்லைங்க. ஏன்னா அறிவுக்கு வழி இல்லை. ஏன்னா அறிவு மூளையினுடைய ஹையர் காக்னிட்டிவ் ப்ராசஸ். அதாவது மூளையினுடைய மேம்பட்ட அறிவாற்றல் திறமை தான் இந்த அறிவு. சரி, அது எப்படி வேலை செய்யுது? அறிவு ஒரு கத்தி மாதிரி, ரொம்ப ஷார்ப்பான கத்தி மாதிரிங்க. அதுக்கு என்ன பண்ண தெரியும்னா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா வெட்டி, இதுதான் உண்மை, இது பொய் அப்படிங்கிற உண்மைய இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதாங்க அறிவு. நம்ம எல்லாத்துக்குமே அந்த அறிவு இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது தப்பான விஷயங்கள் பேசும் போதோ, எண்ணும் போதோ, செய்யும் போதோ, கேட்கும் போதோ, இல்லாட்டினா அந்த தப்பான விஷயங்கள் இருக்கும் போதோ உடனே இந்த அறிவு முன்னாடி நினைக்குங்க. செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மையம், அதுதான் இன்டெலெக்சுவல் சென்டர், கான்சியஸ் சென்டர்னு சொல்லுவாங்க, சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நியூராலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் உடனே விழிச்சுக்குது, அந்த அறிவை கொண்டு வந்துருது. அறிவு பல விதமா இருக்குங்க. மெமரி இன்டெலிஜென்ஸ், மெமரி ரீகால் பண்றது, அமால்கமேஷன், இன்டெகிரேஷன், செப்பரேஷன், இதெல்லாமே காக்னிட்டிவ் ப்ராசஸ். காக்னிஷன் அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த மூளை அப்படியே எடுத்து ஒரு ஹாலுசினேஷனுக்குள்ள கொண்டு போகும். அப்படின்னா ஒரு விதமான உண்மையாலேயே நடக்கக்கூடிய, உண்மையாலே நடந்தா எப்படி இருக்கும், உண்மையா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தரக்கூடிய இமேஜினேஷனுக்குள்ள மூளை அதை கொண்டு போதுங்க.
நம்மளுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுதான் நடக்குது. அது கொண்டு போய் அது ஒரு மெமரியா ஒரு இடத்துல வச்சுக்குதுங்க. வச்சக்கப்புறம் இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா, அத செக்ரிகேட் பண்ணுதுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ரூ. 5 காயினு, ரூ. 10 காயினு, நோட்டு ரூ. 100, ரூ. 500 எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு பேக்ல போட்டு குடுத்தோம்னா என்ன பண்றோம்? ரூ. 500 தனியா, ரூ. 1000 தனியா, ரூ. 10 தனியா, ரூ. 5 காயின் தனியா பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி செக்ரிகேட் பண்ணுங்க. செக்ரிகேட் பண்ணி எது எந்த வடிவத்துல இருக்கு, எது எப்படி இருக்கு, எது எது சேர்ந்தா எப்படிங்கிறத நம்ம நினைச்சாலும் சரி, நினைக்கனாலும் சரி, நம்ம மூளை அத வேலை செஞ்சு முடிச்சிருதுங்க. சப்கான்சியஸா வேலை செஞ்சு முடிச்சிருதுங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸா இன்டெலெக்சுவல் அப்டிராக்ட் மெமரியா போய் நம்முடைய மூளையில ஒரு பகுதி ஹிப்போ கேம்பஸ்ல போய் ஆழ் மனதுல போய் உட்கார்ந்துக்குதுங்க. இது வந்து டீப் கான்சியஸ், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ்ல போய் உட்கார்ந்துக்குதுங்க. இதுதான் ஒரு இன்டெலிஜென்ஸா வேலை செய்யும். அதாவது நம்ம பிரபஞ்சத்துல எதுவா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நம்மளையும் சேர்த்து இருக்கிற உண்மையை அப்படியே கூறக்கூடியதான் இந்த இன்டெலிஜென்ஸ். இது பின்னாடியே நடந்துட்டு இருக்கும். நம்ம உடம்புக்கு தப்பான விஷயங்கள் நம்ம செய்யும் போதோ, மனதுக்கு தப்பான விஷயங்கள் செய்யும் போதோ, உடனே இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுங்க. இது தப்பு, இது சரி, இப்படி செய்யணும், இது நல்லதல்ல, இது கெட்டதுன்னு சொல்லுங்க. நம்ம அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு செய்ய வேண்டிய கெட்டதை செஞ்சுட்டே இருக்கும் போதுதான் நம்முடைய உடலும் மனமும் பாதிக்கப்படுது, துன்பம் வருதுங்க. அந்த துன்பம் வரக்கூடாதுன்னா நம்ம பிரசன்டா இருக்கக்கூடிய, லௌகீகமா இருக்கக்கூடிய டெம்பரரி பிளஷர், ஹாப்பினஸை விட்டுட்டு இன்டெலிஜென்ஸ் புத்தி சொல்றத கேட்டுக்கிட்டோம்னா உடனே நம்ம தப்பான விஷயங்களோ இல்லாட்டினா தவறான வழிகாட்டல்ல செய்யக்கூடிய விஷயமோ இல்லாட்டினா வேற ஏதாவது விஷயத்துல நம்ம உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம்னா உடனே அதுல இருந்து வெளியே வரலாங்க. இன்டெலிஜென்ஸ் அதான் பண்ணும். ஒருவேளை அப்படி செய்யல அப்படின்னா உடனே நம்முடைய மனதுக்கு பின்னாடி, நம்முடைய ஆழ் மனதுக்கு பின்னாடி இந்த இன்டெலிஜென்ஸ் கில்ட்டி ஃபீலிங் ஒன்று உருவாக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து நவீன உளவியல். அதாவது என்னன்னா ஒரு விதமான குற்ற உணர்வை பின்னாடி ஆரம்பிச்சு விட்டுருங்க. நீங்க அந்த காரியம் உடலுக்கோ மனதுக்கோ கெட்டது நடக்கக்கூடிய காரியங்களை செய்ய செய்ய அந்த குற்ற உணர்வு கூடவே வருங்க. ஸோ நம்ம அது கெட்டதா முடியும் போது அந்த கெட்டதுக்கு உண்டான விளைவுகள் நடக்கும்போது அந்த குற்ற உணர்வு பெருசா பூதாகாரமா காட்டி சொல்லும். நீங்க தப்பு பண்ணிட்ட, இப்பவாது இன்டெலிஜென்ஸை நம்பு. உடனே நம்ம என்ன பண்றோம்? ஐயோ இது தப்பு, நான் அப்படி பண்ணிருக்கூடாது, அப்பவே நினைச்சேன், அப்பவே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அறிவு சொன்னதை திரும்பி ஞாபகப்படுத்துறோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அறிவு சொல்றபடியே நடந்து அடுத்த முறை அந்த மாதிரி தப்பு பண்ணாம நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறோங்க. இதைத்தாங்க திருவள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ளம் போல பெரிய துன்பங்கள் உடலுக்கோ மனதுக்கோ வந்தாலும் கூட அறிவுடையவன் தன் மனதை சரியாக வழி நடத்தும் போது, அதாவது அறிவு சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும். அந்த இடத்துல உடலுடைய இன்பத்துக்கோ மனனுடைய இன்பத்துக்கோ வழி விட்டுட்டு அறிவு சொல்றதை கேட்காம விட்டுட்டோம்னா அப்புறம் பிரச்சனை தான். அதுக்காக சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னா அப்படி நான் சொல்ல வரல. அறிவு டிசிப்ளின் கொண்டு வருதுங்க. அதாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம உடலையும் மனலையும் வச்சுக்கிட்டு மனத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா துன்பத்தையோ இல்லாட்டினா இன்பத்தையோ சரியான விதத்துல நம்ம ரியாலிட்டியினுடைய கண்களுடைய பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான நல்ல மெச்சூரிட்டி கிடைக்குதுங்க. அந்த மெச்சூரிட்டியோட நம்ம இன்பத்தை உடலுக்கும் மனதுக்கும் அனுபவிக்கும் போது சேஃபாவும் இருக்கும், செக்யூர்டாவும் இருக்கும், பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறோம். அதே சமயத்துல இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், நல்லபடியாகவும் வாழ்றோம். இதுதாங்க மேன்மையுடையோர் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கிறாருங்க, நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. சரி, இதைத்தான் சிபிடி மூலமாவும் நம்ம சொல்றோம். இப்ப என்னது எதிர்மறை எண்ணங்கள்னா என்னங்க? உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் செய்யக்கூடிய இல்லாட்டினா ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு எதிர்மறை விளைவுகள் வரக்கூடிய எண்ணங்களையோ யோசனைகளையோ இமேஜினேஷனையோ இல்லாட்டினா செயல்களே செய்யும் பொழுது இன்டெலிஜென்ஸ் வந்து அது தடுக்குது. அதுக்குண்டான அதை தடுக்கிறதுக்கு உண்டான பல விதமான எண்ணங்களை உருவாக்குறது. இதுதான் எதிர்மறை எண்ணங்கள். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களை கொஞ்சமா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும். நம்ம ரியாலிட்டி கூட தான் இருக்குமா, நம்ம இமேஜினேஷன் கரெக்டா அப்படின்னு நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணி ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா
சிம்பிளுங்க. இடும்பை, அதாவது துன்பம் அகற்றப்படுகிறது. சரி, இதுக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னங்க? ஆழத்தால் துன்பம் குறையும், மனத்திட்டத்தால் தடைகள் நகரும். சோ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு கொஞ்சம் துணிஞ்சு வேலை செய்யணும், பொறுமையா வேலை செய்யணுங்க. இந்த துணிவும் பொறுமையும் சேர்ந்து அறிவு சொல்றபடி நாம நடந்துகிட்டோம்னா துன்பங்கள் இருக்காதுங்க. எதுக்கு துணிவு வேணும்? ஏன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில எல்லாமே காசா நடக்குது. உங்க கையில மொபைல் இருக்கா, டெய்லி ஏதோ ஒரு விதத்துல செலவு பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம். பெரிய செலவு செய்ய வைப்பாங்க, பெரிய காரியங்கள் செய்ய வைப்பாங்க, கெட்டதை செய்ய வைப்பாங்க, எதிர்விதத்தில் துன்பம் தரக்கூடிய விஷயங்களை உங்களை தூண்டுதல் பண்ணிட்டே இருப்பாங்க, இச்சை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விதமான துணிவு இருக்கணும். இது நம்ம செய்யக்கூடாது, இதுக்கு நம்ம விக்டிமா, இல்லாட்டினா இதுக்கு ஒரு நம்ம பலியாடா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த துணிவு போதுங்க. பொறுமையா இதுல இருந்து அறிவு சொல்றபடி கேட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது ரெண்டும் சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது? அறிவு சொல்லபடி கேட்கிறோம். அதுதான் அறிவுடையான். அதத்தான் திருவள்ளுவர் அறிவுடையான் அப்படிங்கிறாருங்க. நல்லது. சரி, இதனால நம்மளுக்கு என்ன பயன்? மன அமைதி அதிகரிக்குது. தெளிவான குறிக்கோளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் செய்வதற்குண்டான எல்லா விதமான மனப்பக்குவம் வருதுங்க. சரியான முடிவெடுக்கிறோம். ரெசிலியன்ஸ், மன வலிமை அதிகரிக்குது. இந்த நாள் எப்பவுமே எல்லா குரலுக்கும் பொதுவுங்க. சில குரல்கள் இருக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பயன்கள் இருக்கு. அந்த குரல்கள் வரும்போது நான் அதை குறிப்பிடுறேங்க. சரி, இதே போன்று மற்ற ஒரு நல்ல குரலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ எங்க சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது பர்சனல் கன்சல்டேஷன், தனிப்பட்ட ஆலோசனை, சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இது வேணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 9535397308, 9535397308.